இப்படியும் சிலர். இது ஒரு குடும்பக் கதை. நடுநிசிக்கு இன்னும் 4-5 நிமிடங்களே இருந்தன. எங்கோ தொலைவில் நாய் ஒன்று ஊளையிடுவது அருவமாக கேட்டது. அறையின் மின்சார விடிவிளக்கோ அப்பப்போது கண்களை சிமிட்டி சிமிட்டி தன் இருப்பை காண்பித்தது. காற்றாடி தன் ஒரு சுழற்சியை முடிக்க பூமி சூரியனை சுற்றி வரும் காலம் ஆகும் போல அத்தனை மெதுவாய் சுழன்றது. 10 நாட்களுக்கு ஒரு முறையேனும் இதுபோல் டிம் சப்ளை வருவது வழக்கம்தான். சூர்யாவுக்கு காற்று போதாமையால் தூக்கம் கலைந்ததோடு கொசுக்கடியும் சேர்ந்து எடுப்பவே தண்ணீராவது குடிக்கலாம் என நினைத்து எலை எத்தனிக்கும் சமயம்தான் அவளின் பெற்றோரான சந்திரனும் கலாவும் பேசிக்கொண்டிருப்பது செவிகளில் விழுந்தது. இவ ஒரு 400 மார்க்காவது வாங்கியிருந்தா சீட்டு கிடச்சிருக்கும். இல்லை நாமாவது தாழ்ந்த ஜாதியாக இல்லாமல் இருந்திருந்தா கோட்டாவிலையாவது சீட்டு கிடச்சிருக்கும். என்ன பண்ணுறது, எதுக்கும் இல்லாமல் போச்சு. 4-5 வருஷத்தில் ஒரு 5 சவரனாவது போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அவள் தலையெழுத்து அதுதான்னு நினச்சிக்க வேண்டியது தான். காலேஜ் படிப்பெல்லாம் நம்மளை மாதிரி ஏலபாலைக்கு வேணும்னு நினைக்கிறதே பேராசை தான் கலா. விட்டு தள்ளு என விரக்தியோடு தன் தந்தை சந்திரன் தாய் கலாவிடம் புலம்பியது நன்றாக கேட்டது. என்னங்க, ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். பாவங்க சூர்யா, இவளை விட மார்க்கு குறைவாக எடுத்த இவள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தி, சுகந்திக்கு கூட காலேஜில் சீட்டு கிடச்சிருக்காங்க. 4 நாள் முன்னாடி தான் கவுன்சிலிங்க்கு வர சொல்லி லெட்ரு வந்ததாயும் போயிட்டு சீட்டு கிடச்சதையும் சொல்லிட்டு சூர்யாவை விசாரிச்சுட்டு போனாங்க. புள்ள முகமே வாடி போச்சுங்க. எனக்கு மனசே கேட்கலங்க என விசும்பத் தொடங்கினாள் கலா. விடுமா, நீ அலறதுனால ஏதாவது நடக்க போகுதா என்ன? அந்த கடவுள் கண்ணை திறந்தாதான் நமக்கெல்லாம் விடிவு காலம். காலம்பரை எழுந்து வேலைக்கு போகணும். மனசை போட்டு குழப்பிக்காத, தூங்கு. இதுவும் கடந்து போகும். அழாதம்மா என மனைவி கலாவை சமாதானப்படுத்தினான் சந்திரன். தன் பெற்றோரின் இந்த சம்பாஷணைகள் சூர்யாவுக்குள் ஏதேதோ செய்தது. கடைசி நேரத்தில் டிவி பார்க்காம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் டீச்சர் சொன்னபடி படிச்சிருந்தா இப்போ நமக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல்ல. நம்ம அப்பா அம்மா நம்மளை நினச்சி எவ்வளோ வருத்தப்படுறாங்க என நினைக்கும் போதே அவளின் விழி அருவி தலையானையை நனைத்தது. புரண்டு புரண்டு படுத்திருந்தவள் எப்போது உறங்கிப் போனாள் என அவளுக்கே தெரியவில்லை. கண் விழித்து பார்த்தபோது கடிகாரத்தின் பெரிய முள் மிகச்சரியாக 12 வந்து தழுவ உள்ளிருந்து ஒரு குருவி வந்து 6 முறை கீச்சிட்டது. சூர்யாவின் பிறந்த நாளுக்கு தோழிகள் யாவரும் சேர்ந்து அன்பளிப்பாய் அளித்தது அந்த கடிகாரம். அதை பார்த்ததும் மீண்டும் நண்பர்கள், பள்ளி, கல்லூரி என மனம் நடைபோட்டு கொண்டே சென்றது. விழியோரம் துளிர்த்த நீர்த்துளிகளை யாரும் அறியாமல் துடைத்து கொண்டு எழுந்து வந்த சூர்யா கொல்லைப்புறம் சென்று காலை கடன்களில் மூழ்கினாள். சூர்யாவை கண்டதும் தொழுவத்தில் இருந்த பசு அம்மா அம்மா என அழைத்தது. வர இரு என குரல் கொடுத்தபடி தன் தினசரி அலுவலில் மூழ்கினாள் சூர்யா. சூர்யாவின் கொள்ளுத்தாத்தா காலத்தில் இந்த தெரு முதல் பின் தெரு வரை இருந்த வீட்டில் பாதிக்கு பாதி மாடுகளால் நிறைந்த தொழுவம்தான். கிட்டத்தட்ட 30 பசுமாடுகளும் 3 ஜோடி உழவு மாடுகளாக காளைகளும் கன்றுக்குட்டிகளுமாக பெரிய பண்ணையே இருந்தது. இங்கிருந்து பக்கத்து சிவன் கோயிலுக்கு நாள் தவறாமல் 3 படி பால் அபிஷேகத்திற்கு செல்வது வழக்கம். இன்றோ காற்று போன பலூனாக வீடு சுருங்கிற்று. தொழுவத்தில் ஒரு பசுவும் கன்றுக்குட்டியுமே மிச்சம். ஆனால் வழக்கம் மட்டும் மாறாமல் இன்றும் ஒரு செம்பு அபிஷேகத்திற்கு தடையில்லாமல் செல்கிறது. சூர்யா மனதிற்குள் மானசீகமாக சிவனிடம் உருகினாள். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலா உனக்கு பால் கொண்டு வந்து தரணி. அதுக்காகவாவது என் மேலே நீ கருணை காட்டக்கூடாதா? ஏன் உள்ள முருகி வேண்டியதை கலா எப்படித்தான் ஸ்கேன் செய்து பார்த்தாலோ என்னவோ. சூர்யா, கடவுளே ஆனாலும் கையேந்தக்கூடாதும்மா. உண்மையா நேர்மையா கடினமா விடாமுயற்சியோட உழைச்சா கடவுள் நமக்குன்னு உரியதை கண்டிப்பாக கொடுப்பாருமா. போய் வேலையை பாரு என சொல்ல சூர்யா ஓட்டமும் நடையுமாக பால் செம்பை கோயிலுக்கு 6:30 மணிக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாள். திரும்பி வருகையில் புது சுடிதார், புது பேக் சகிதமாய் சுகந்தியும் ஆனந்தியும் பேருந்து ஏற காத்து நின்றதை கண்ட சூர்யா ஹாய் என குரல் கொடுத்தாள். ஹாய் சூர்யா, இன்றைக்கி தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. நாங்கள் 2 பேருமே ஒரே கிளாஸ் தான். பிஏ தமிழில் தான் சேர்ந்துருக்கோம். நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல என சொல்லி கொண்டிருக்கும் போதே பேருந்து வர இருவரும் ஏறி சென்று விட்டனர். சூர்யாவின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது, நீயும் வந்திருந்தா நல்லா இருக்கும்ல, நீயும் வந்திருந்தா என்ற சொற்கள். நான் மட்டும் என்ன தவறு செய்தேன்?
அவர்களை விட 52 மதிப்பெண்கள் அதிகம், 377. ஆனால் எனக்கு காலேஜிலேருந்து ஒரு லெட்ரு கூட வரலையே. இதெல்லாம் நியாயமே இல்லை. கடவுளே, நீயே சொல்லு, இதெல்லாம் சரியா முறையா என விவாதம் புரிந்து கொண்டே வீடு நோக்கி நடைபோட்டாள். வழியில் எதிர்பட்ட மனிதர்கள் எவருமே கண்களுக்கு புலப்படவில்லை. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாள். அவள் வீட்டில் நுழையவும் கலா வெளியில் வரவும் சரியாக இருந்தது. இந்தாம்மா, இதை நாய்க்கும் காக்காவுக்கும் வச்சிருடா, டைம் ஆகுது, நான் வேலைக்கு கிளம்புறேன் என கூறியபடியே கையில் இருந்த சோற்றுத்தட்டை சூர்யாவிடம் கொடுத்துவிட்டு 100 நாள் வேலை திட்டத்தில் இணைந்திருந்த கலா கையில் மண்வெட்டி, கைப்பிடி, அருவா, பேண்ட் சகிதமாய் புறப்பட்டு விட்டாள். கெட்டாலும் மேன்மக்களே என பக்கத்து பள்ளியில் 3ஆம் வகுப்பு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தது தெளிவாய் கேட்டது. கடந்த 25 நாளாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்தது முதல் இதுதான் வழக்கம் என்றாலும் மனம் ஏனோ இன்று மிகவும் முரண்டு பிடிக்கிறது. கவனம் முழுவதும் கல்லூரியை சுற்றி சுற்றியே வட்டமிடுகிறது. நீயும் வந்திருந்தா என சுகந்தி சொல்லியதே காதுகளில் ஒலிக்கிறது. கா 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 என கரைந்து காகத்தை அழைத்து ஒரு கவளம் அதற்கிட்டு விட்டு என நாயை அழைத்து அதற்கும் ஒரு கவளம் சோறிட்டு விட்டு திரும்புகையில் அம்மா என்ற அலறல் சத்தம் கேட்டு திடுக்கிட்டாள் சூர்யா. தொடர்ந்து 4-5 வீடுகளில் ஆள் அரவமே கிடையாது. அனைவரும் பள்ளிக்கும் பணிக்கும் சென்று விட்டனர். அப்படி இருக்க இந்த அலறல் யாருடையது என சுற்றுமுற்றும் பார்த்தாள். கண்ணுக்கு எட்டிய வரை எதுவுமே வித்தியாசமாக படவில்லை. ஆனால் அலறல் மட்டும் நின்றபாடில்லை. குரலின் தோனியை வைத்து பார்த்தால் 3வது வீட்டு முனிகாந்தாம்பாள் போல இருந்தது. எதற்கும் போய் பார்ப்போம் என்று பார்க்கையில் அவரேதான். வீட்டின் புறமாயிருந்த தோட்டத்தில் கைத்தடி தொலைவில் கிடக்க குப்புற விழுந்து கிடந்தாள். பதறிய சூர்யா, ஐயோ என்னாச்சு ஐயா, ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க ஐயா என கேட்டுக்கொண்டே அவளை தூக்கி அமர வைத்து கீழே விழுந்திருந்த கைத்தடியையும் கண்ணாடியையும் கொண்டு வந்து கொடுத்து கால்களை நீவி விட்டு குடிக்க தண்ணீர் கொடுத்து முகத்தில் விழுந்திருந்த முடிகளை பின்னுக்கு தள்ளி கோதி விட்டு முகத்தை தடவி கொடுத்து, சாப்பிட்டீங்களா ஐயா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா, மயக்கம் வந்துருச்சா, மாத்திரை போட்டிங்களா, வீட்டில் யாருமே இல்லையோ என கேட்டுக்கொண்டே அவள் செய்த பணிவிடைகளில் உருகிப்போனாள் முனிகாந்தாம்பாள். கண்ணாடியை மூக்கிலே சொருகிக் கொண்டே, சந்திரமாவ சூர்யா தானே நீயே என வினவினாள். ஆமாம் ஐயா, சூர்யாதான். ஆமாம், சரஸ்வதி எங்கே என வினவினாள் சூர்யா. சரஸ்வதிக்கும் சூர்யா வயதுதான். 8ஆம் வகுப்போடு பள்ளி படிப்புக்கு முழுக்கு போட்டவள். ஆமாண்டி, அந்த நன்றி கெட்டவ தான் என் கையில் இருந்த சுருக்கு பையை பிடுங்கிக்கிட்டு என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா என கண்களில் நீர்மல்க பதிலளித்தாள். அச்சச்சோ, நான் வேணும்னா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லவாயா என்றாள் சூர்யா. வேண்டாண்டி, வேண்டாம், எல்லாம் கூட்டு கலவானிங்க தான். இதுங்களை போய் வம்சம் வாரிசுன்னு நினச்சி நான் பண்ணம் பாரு உனக்கு துரோகம், என்ன சொல்லணும் என்றாள் முனிகாந்தாம்பாள் பாட்டி. என்னது, எனக்கு துரோகமா என குழப்பத்துடன் வியந்து நோக்கினாள் சூர்யா. ஆமாம் சூர்யா, என் பேத்திக்கு படிப்பு எட்டலை, 8ஆவதோடு நின்றுட்டா. ஆனால் உனக்கு நல்லா படிப்பு வருது, காலேஜ் படிப்புக்கெல்லாம் படிக்க திராணி இருக்கு. எங்க ஆயா, நானாவது காலேஜாவது, எனக்கு கவுன்சிலிங்க்கு லெட்ரு கூட வரலாயா என மிகுந்த வருத்தத்தோடு பதிலளித்தாள் சூர்யா. இல்லடி, இல்லை சூர்யா, உனக்கு அண்டை வீட்டு செண்பக மகன் கைலாஷ் படிக்கிறானே, அந்த காலேஜிலேருந்து கடிதாசி வந்துச்சு. அப்போ உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. வந்தவன் புது போஸ்ட்மேன் என்கிட்ட தான் வந்து விலாசம் விசாரித்தான். நான் தான் கடிதாசியை வாங்கினேன். ஆனால் என் பேத்தி படிக்காத படிப்பு நீ படிக்கக்கூடாதுன்னு நினச்சி அந்தா அங்கே இருக்கு பாரு வெத்தலை பொட்டி, அதில் மடித்து வச்சிட்டேம்மா. என் கெட்ட புத்திக்கு ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாம்மா. என் பேத்தியும் அவளும் எப்படிப்பட்டவங்கன்னு இப்பெல்லாம் புரியுது. மன்னிச்சிரு தாயி, என்னை மன்னிச்சிரு என கூறியபடியே வெற்றிலை பெட்டியில் இருந்த கலந்தாய்வுக்கான கடிதத்தை எடுத்து சூர்யாவிடம் நீட்டினாள் முனிகாந்தாம்பாள். பக்கத்து பள்ளியில் இருந்து, வருந்தி அழைத்தாலும் வாராதேன வாரா, பொருந்துவன பேமின் என்றால் போகா, பொருந்துவன போமின் என்றால் போகா, பொருந்துவன போமின் என்றால் போகா என ஒலித்து கொண்டே இருந்தது.